வாங்கம்மா, வணக்கம். என்ன மாதிரி சேலை பாக்கீங்க? அண்ணாச்சி, உங்க கடையில எல்லாமே ஒண்ணு வாங்கினா ரெண்டு இலவசமாமே, உண்மையா? ஆமாம்மா, ஒன்று வாங்கினா 2 இலவசம்னு ஆஃபர் போட்டிருக்கோம். அண்ணாச்சி, உங்க பின்னாடி இருக்கிற சேலையில நல்ல கலரா பார்த்து ஒரு 4 சேலை எடுத்து போடுங்க. அப்புறம் அதுக்கு ஒண்ணு வாங்கினா 2 இலவசம்னு தருவீங்கல்ல, அதுக்கு ஒரு 8 சேலை தரணும்ல. அந்த 8 சேலையும் எடுத்து போடுங்க. மொத்தமா 12 சேலை எனக்கு பேக் பண்ணி தாங்க. 12 சேலையும் வேற வேற கலரா இருக்கணும், ஒரே கலரா கொடுத்துறாதீங்க. சீக்கிரம் கொடுங்க. ஏம்மா, ரொம்ப மன்னிக்கணுமா, இதெல்லாம் பட்டு சேலைம்மா. இந்த சேலைகளுக்கெல்லாம் அந்த ஆஃபர் கிடையாதுமா. இது ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு கல்யாண பொண்ணுங்களுக்கு எடுக்கிற சேலை. இதுக்கு அந்த ஆஃபர் தர முடியாதுமா. இது விலை கூடுன சேலை. எல்லாமே 10,000 இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க சொன்ன அந்த ஆஃபர் சேலை எல்லாம் 2வது மாடியில இருக்குமா, நிறைய இருக்கு, போய் பாருங்க. அப்படியா சங்கவி? அப்ப ஏமாத்தி விக்கீங்களோ? வெளியில ஒண்ணு வாங்கினா 2 இலவசம்னு போர்டு போட்டிருக்கீங்க. நாங்க உள்ள வந்தா அந்த ஆஃபர் கொஞ்சம் சேலைக்குதான்னு சொல்லி ஏமாத்துறீங்களோ? ஏமா, ஏமாத்தில நான் ஒன்றும் விற்கலம்மா. எங்க கடையில பட்டு சேலைக்கும் பட்டு வேஷ்டிக்கும் மட்டும் ஆஃபர் கிடையாதுமா. அதெல்லாம் ரொம்ப விலை கூடுன பொருள் இல்ல. மற்ற எல்லா பொருளுமே ஒன்று வாங்கினா 2 இலவசம் தான். நீங்க வேற எங்கனாலும் போய் பாருங்க, எது எடுத்தாலும் ஒன்று வாங்கினா 2 இலவசம். நான் இங்கனையே சேலை எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். இவர் வேற 2வது மாடிக்கு போக சொல்லுதாரே. ஏக்கா, அப்படின்னா இங்கேயே பாக்கீங்களா? இது வெறும் 10,000 ரூபா தான் விலை. நல்ல அழகழகா இருக்கும். நிறைய கலெக்ஷன் இருக்கு, காட்டுட்டா? யாத்தாடி, 10,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து கட்டவா? துட்டு யார்கிட்ட இருக்கு? எங்க வீட்டுக்காரர் என் கல்யாணத்துக்கே 2,000 ரூபாய்க்கு தானே எடுத்து கொடுத்தாரு. என்கிட்ட எல்லாம் துட்டு இல்லம்மா. நான் 2வது மாடியிலே போய் பாத்துக்கிடுதே. சரிம்மா, போய் பாருங்க. 2வது மாடியில இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்கு. 3வது மாடி, 2வது மாடி, 1வது மாடி, அங்க எல்லா இடத்துலயுமே நிறைய பொருள் இருக்கு. எல்லாத்தையும் பாருங்க. ஆட்டோ ஆட்டோ. இன்னும் 2 மாடி ஏறி போணுமே. படி எங்க இருக்கு? செல்வி, இவங்க தான் கடையில எல்லாம் லிஃப்ட் வச்சிருப்பாங்கல்ல, அதுல போயிருவோம். இல்லன்னா படி அப்படியே மேல போகும்ல, அந்த படியில போயிருவோம். சரி ராதா, அப்படியே போவோம். வர்ற லேடிஸ் பூரா ஆஃபர் சேலை, நைட்டி, சுடிதார் அதை தான் வாங்குறாங்க. யாருமே இந்த பட்டு சேலையை வாங்க வரல. கடை திறந்து 1 வாரம் ஆயிட்டு இன்னும் ஒரு பட்டு சேலை கூட விற்கல. சரி, கடையில வெட்டியா தானே நின்றுட்டு இருக்கோம், போய் டீயை குடிச்சிட்டு வருவோம். ஏமா பொம்பளை, யாருமா நீ? இங்க வந்து சேலை மேல படுத்திருக்க. விக்கிறதுக்கு வச்சிருக்க சேலைமா? எந்திமா. என்னம்மா நீ பிசாசு மாதிரி பையன் காட்டுற? போமா தூர. விக்கிறதுக்கு வச்சிருக்க சேலையில வந்து படுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. போமா. ஏண்டா சொட்ட தலையா, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எழுப்புனா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாது? ஏமா, பைத்தியம் முடிச்ச கிளவி மண்டையிலேயே கடிக்க. கிளவி என்னைய உடு கிளவி, எனக்கு வலிக்கு. விட மாட்டேன் விட மாட்டேன். தூங்கும்போது எழுப்புவியா? என்னை தூங்கும்போது எழுப்புவியால? சொல்லு சொல்லு. எழுப்ப மாட்டேன் கிளவி, என்னைய விட்டுரு. கிளவின்னு சொல்லாதல, பட்டம்மா பாட்டின்னு சொல்லு. பாட்டி என்னைய விடுங்க பாட்டி. மாட்டேன் மாட்டேன், விட மாட்டேன். தூங்கும்போது எழுப்புனல்ல, 4 கடி வாங்கிட்டு போ. எத்தே, நீங்க என்ன ஏன் பின்னாடியே வரீங்க? சேலை பார்க்க போலையா? மருமோளே, நீ என்ன துணி எடுக்கியோ நான் அதே மாதிரியே வாங்க போற மருமோளே. எத்தே, நான் சேலை எடுக்கலத்தே. என்கிட்ட சேலை நிறைய கிடக்கு. நான் கவுனு, மிடி, சுடிதாரு, அதே மாதிரி மாடல் ட்ரெஸ்ஸா வாங்க வந்திருக்கேன். மருமோளே, நீயும் நல்ல சேலையை எடுக்க வேண்டியதானே? நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி சேலை எடுத்துக்கிட்டு கட்டிட்டு ரோட்ல நடந்து போனோம்னா மாமியார் எது மருமக எதுன்னு தெரியாம எல்லாரும் குழம்புவாங்கல்ல. எத்தே, இந்த நினைப்பு வேற இருக்கோ? வயசை குறைச்சு காட்டலான்னு பாக்கீங்களோ? மருமோளே, எனக்கு உன்னை மாதிரிலாம் துணி போடணும்னு ஆசை இருக்காதா? நானும் எத்தனை நாளைக்கு சீலையே கட்டிக்கிட்டு அலைய. எனக்கு ஒரு சுடிதார் வாங்கித்தா மருமோளே. சரித்தே, வாங்குவோம். உங்களுக்கு எது பிடிக்கும் அதை வாங்கிக்கோங்க.
மருமோளே இது வரைக்கும் நான் சுடிதாரெல்லாம் போட்டதே இல்லை மருமோளே, வெறும் சீலையே கட்டி கட்டி பழகிட்டேன். அதனால எனக்கு எப்படி பார்த்து எடுக்கணும்னு தெரியாது. நீ வந்து நல்லதா பார்த்து எடுத்து கொடு. 5000 ரூபா கடன் வாங்கிட்டு வந்ததுக்கு இந்த கிழவி எனக்கு 5000 வேலை வச்சிரும் போல. சரித்த, வாங்க சுடிதாரெல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்கன்னு போய் போட்டு பாருங்க. அங்கே ஒரு ட்ரையல் ரூம் இருக்கும்ல, அதில் போய் போட்டு பாருங்க. உங்களுக்கு எது பிடிக்கோ அதை வாங்கிக்கோங்க. சரி மருமோளே, வா போய் பார்ப்போம். மருமோளே இங்கே தொங்க விட்டுருக்காங்களே அதெல்லாம் என்னது? நீல நீளமா அங்கி மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்னது, நைட்டியா? எத்தே, இதெல்லாம் நைட்டி இல்லத்தே, இது அனார்கலி சுடிதாரு. இப்போ இதுதான் ஃபேஷனு. எல்லாரும் இதைத்தான் போட்டுக்கிட்டு அலையுதாங்க. நல்ல கால் வரைக்கும் கவுன் மாதிரி இருக்கும், நல்ல அழகா இருக்கும். மருமோளே இது எனக்கு போட்டால் நல்லா இருக்குமா? எத்தே, இப்பெல்லாம் கிளவில இருந்து குமரி வரைக்கும் எல்லாரும் இதைத்தான் போட்டுட்டு அலையிறாங்கத்தே. நீங்களும் வாங்கி போடுங்க, நல்லா இருக்கும். மருமோளே இதை போட்டுட்டு தெருவில் நடந்து போனா நாய் ஒன்றும் விரட்டாதுல்ல? எத்தே, இதை மட்டும் போட்டுட்டு நீங்க தெருவில் நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாய் ஒண்ணுமே விரட்டாதுத்தே. நாயெல்லாம் உங்களை பார்த்தோன்னே பயந்து ஓடிரும். என்ன மருமோளே இப்படி சொல்லிட்ட? எத்தே, நான் சும்மா சொன்னத்தே, வாங்கி போடுங்க. நல்ல சினிமா நடிகை மாதிரி அழகா இருப்பீங்க. அப்படியா மருமோளே, உண்மையாவ சொல்லுத? சினிமா நடிகை மாதிரியா இருப்ப? எனக்கு வெக்கமா இருக்கே. எத்தே, இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? யார் இந்த காலத்துல இப்படி வெள்ளை முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அசிங்கமா அலையுதா? கொஞ்சம் வெள்ளை முடி வந்த உடனே கலர் எடுத்து பூசிக்கிட்டு நல்ல அழகா சின்ன பிள்ளை மாதிரி ஒரு கவுனை போட்டுக்கிட்டு தான் எல்லாரும் அலையிறாங்கத்தே. மருமோளே தலைக்கு கலர்லாம் அடிக்க வேண்டாம். எல்லா அவளும் சிரிப்பாளுக. சுடிதார் மட்டும் ஆசையா இருக்கு, ஒரு 2 வாங்கி வச்சுக்கிடுதேன். எனக்கு அது போட்டுக்கிடுது என்ன, 2 மட்டும் வாங்கி கொடு. சரித்தே, சுடிதார் வாங்கிட்டு அந்த பக்கமா போய் நைட்டிலாம் இருக்கும், போய் பாப்போன்னு. செல்வி, இங்க பாத்தியா? மாமியார் மருமகளும் என்ன அழகா சோடி போட்டுக்கிட்டு சுடிதார் வாங்கிட்டு கிடக்காளுக. ஆமா ராதா, நம்மளுக்கும் தான் மாமியாரேன்னு வந்து வாச்சாளுகளே, ஒரே அரக்கி மாதிரி பிசாசு மாதிரி இருப்பாளுங்க. எல்லாம் நம்ம தலையெழுத்துட்டி. சரி வா, நம்ம போய் சேலைய பாப்போம். எத்தே, இந்த சிவப்பு சுடிதார் எடுத்துக்கோங்க. நீங்க போட்டு வந்தீங்கன்னா நல்ல சினிமா நடிகை தமன்னா மாதிரி இருப்பீங்க. மருமோளே நீ இந்த ஊதா கலர் எடுத்துக்கோ மருமோளே, சூப்பரா இருக்கும். நல்ல சமந்தா மாதிரி இருப்ப. வயிற்றுச்சல கலப்புறதுக்குன்னே பேசுவாளுக போல. நீ நடைய கெட்டு, நம்மளுக்கு இங்க என்ன வேலை? இவளுக்கு கிட்ட நின்னோம்னா நம்மளுக்கு தான் வயிறு எரியும். வா போவோம், அந்த பக்கமா போய் சேலைய பாப்போம். ஏட்டி சிம்ரன், இந்த மாலெல்லாம் என்ன அழகா இருக்குன்னு பாத்தியா? அந்த கல்யாணம் ஆன ஆண்டிஸ் எல்லாம் போய் அவங்க சேலை சுடிதாரு நைட்டி அதெல்லாம் வாங்க போயிட்டாங்க. நம்ம 2 பேரும் வாலிபு பிள்ளைகள் தானே, நம்ம இந்த மாலெல்லாம் வாங்கி போடுவோமா? என்ன நெட்டச்சி, சைக்கிள் கேப்ல கெடா வெட்டலான்னு பாக்கியா? உனக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு மறந்துட்டியா? ஆமா, எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டுல. அடிக்கடி மறந்துடுது டி. கல்யாணம் முடிஞ்சிட்டுனே ஞாபகமே வர மாட்டேக்கி. உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுல, அப்ப நீயும் ஆண்டி தானே? ஏட்டி என்னட்டி என்னைய பார்த்து ஆண்டின்னு சொல்லுத? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் தாண்டி ஆகுது. அதுக்குள்ள நான் எப்படி ஆண்டி ஆவேன்? நான் ஆண்டிலாம் கிடையாது, அப்படிலாம் சொல்லாத. இந்த மாலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை எடுத்து போட்டு பார்க்கட்டா? நல்லா அழகா இருக்கும். எங்கேயோ சுட சுட பப்ஸ் போடுதாங்க. என்ன இவன் நம்மளோட மோசமா இருக்கா? நம்மளுக்கு பிரியாணி வாசம் மட்டும்தானே நல்லா தெரியும். எங்க பிரியாணி போட்டாலும் நல்ல வாசம் அடிக்கும், உடனே கண்டுபிடிச்சிருவேன். என் மூக்கு அப்படி. பிரியாணியும் புரோட்டாவும் மட்டும் எங்க போட்டாலும் எனக்கு தெரிஞ்சிரும். ஆனா இவ எல்லா வாசத்தையும் கண்டுபிடிக்காளே, எப்படி கண்டுபிடிக்கா? எதுவும் புதுசா டெக்னிக் வச்சிருப்பாளோ? சரி, பிறகு வீட்டில் போய் பொறுமையா கேட்போம். இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அதை நினைச்சு தான் பப்ஸ் திங்க துடிக்குது. இவளுகளுக்கு சோத்து தவிர வேற ஒரு பேச்சும் தெரியாது. சரியான சோத்து மூட்டைங்க. எங்க சோறு போட்டாலும் ஆள பெயர்வாளுக. இவ மட்டும் என்ன வாழுதா? ஒரு குழம்பு வைக்க நீதம் இல்ல. தினம் வந்து செல்வி என்ன குழம்பு வச்ச? மீன் குழம்பு வச்சியா? கொஞ்சம் குடு. கறி குழம்பு வச்சியா? கொஞ்சம் குடு. சாம்பார் வச்சியா? கொஞ்சம் குடு. எந்த குழம்பு வச்சாலும் சரி, ரசத்தை தவிர எது வச்சாலும் கிண்ணத்தை தூக்கிட்டு வந்துருவா. இவ அடுத்த ஆட்களை சொல்ல வந்துட்டா. ஏடி நெட்டச்சி, இந்த மாலெல்லாம் என்ன விலைக்கு விக்கி? நல்ல அழகா இருக்கே. ஏக்கா, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விலை இருக்குக்கா. உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாலையும் 1 வாங்கினா 2 இலவசம்னு சொன்னாங்க. அதான் சரி ஒரு 4 மாலையை வாங்கி போடுவோமேன்னு வந்தேன். நம்ம எதுவும் இந்த ஃபங்க்ஷன் வீடு கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகும்போது சுடிதார்லாம் போட்டோம்னா போட்டுக்கிடலாம்லக்கா. தங்க நகை எல்லா இடத்துக்கும் போட்டு போக முடியாதுல்ல. அப்படியும் தங்க நகையாக இருந்துச்சுன்னா ஒரு அவசரத்துக்கு அடகு வச்சிருவோம். பிறகு அந்த நேரத்தில் அவசரத்துக்கு என்ன செய்ய? இது மாதிரி ஒரு 4 மாலையை வாங்கி போட்டுக்கலாம்ல. ஆமா, இந்த ஐடியா எனக்கு வராம போயிட்டே. எங்க வீட்டுக்கார அடிக்கடி கடைக்கின்னு சொல்லி என் நகையெல்லாம் கொண்டு அடகு வச்சிருவாரே. அந்த மாதிரி நேரத்துல எதுவும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நான் போக மாட்டேன், வீட்லயே கிடப்பேன். நகை ஒண்ணு இல்லாம எப்படி ஃபங்க்ஷனுக்கு போக? அந்த நேரத்துல இந்த மாலையெல்லாம் போட்டு போலாமே. இன்னும் அந்த பக்கம் வேற கவரிங் நகையெல்லாம் வச்சிருக்காங்களே. ஏதாட்டும் 1 வாங்கினா 2 இலவசம்னு ஒரு 4-5 வாங்கி போடலாம் போல. எட்டி சிம்ரன், எங்கிட்டி அவசரமா ஓடுத? அந்த பப்ஸ் வாசத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் பப்ஸ் திங்க போறேன்.
ஏட்டி நானும் வாரேன்டி, எனக்கும் தான் பசிக்கி. என்னை விட்டுட்டு நீ மட்டும் போலன்னு பாக்கியோ? வா நானும் வாரேன், 2 பேரும் சேர்ந்து போய் பப்ஸு திம்போம். சரி வா, 2 பேரும் சேர்ந்து போவோம். செல்வி, நீ துட்டு நிறைய வச்சிருக்கியா? இந்த மாலையை வாங்க போறியா? இல்ல ராதா, என்கிட்ட துட்டுலாம் இல்ல. நான் வெறும் 500 ரூபா தானே கொண்டு வந்தேன். அதுக்கு 2 சுடிதார் வாங்கியாச்சு. 2 சுடிதார் வாங்கினதுக்கு அவன் எக்ஸ்ட்ரா 4 கொடுத்தான்ல. மொத்தம் 6 சுடிதார் ஆயிட்டு. 6 சுடிதார் 500 ரூபாய்க்கு எவன் தாரா? நம்மளுக்கு நல்ல ஆஃபர்ல கிடைச்சிருக்குல்ல, அதான் வாங்கிட்டேன். வேற துட்டு ஒண்ணும் இல்ல. இருந்துச்சுன்னா இந்த மாலையை வாங்கலாம். அதான் துட்டு இல்லையே. சரி, இன்னொரு நாளைக்கு பாப்போம். நானும் துட்டு ஒண்ணும் கொண்டு வரல செல்வி. அதான் நீ எதுவும் வச்சிருக்கியான்னு கேட்டேன். இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு பிறகு வீட்டுல போய் தருவேன். என்ன செய்ய, நல்ல ஆஃபர்லாம் போட்டிருக்கத்தான் செய்தானுங்க. சேலை, சுடிதாரு, நைட்டி, எந்த பொருள் வாங்கினாலும் 1 வாங்கினா 2 இலவசம்னு. இந்த ஆஃபர் கிடைக்காது. சரி, நம்ம என்ன செய்ய? நம்ம கிட்ட துட்டு இல்லாம எப்படி வாங்க முடியும்? ராதா, நீ யார்கிட்டயாவது கேட்க வேண்டியதானே? ஒரு 500 ரூபா கேளு, தருவாளுக. லட்சுமி அக்கா, இளிச்சக்கா யாராட்ட துட்டு வச்சிருப்பாங்க. கேட்டீங்கன்னா தருவாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 சேலையை வாங்கி போடு. உனக்கு சேலை தானே தேவைப்படும். நீ சுடிதார்லாம் போட மாட்டல்ல. சேலையை வாங்கி போட்டீங்கன்னா உனக்கு நல்ல யூஸ் ஆகும். அதனால போய் கேட்டு பாரு, யாராட்ட தருவாளுக. வேண்டாம் செல்வி, ஏற்கனவே சேலைக்கார பாட்டிக்கு வேற துட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்ககிட்ட அன்னைக்கு தான் ஒரு 4 சேலை வாங்கினேன். பிறகு என்னத்தை போட்டு கடன் கேட்டுட்டு கிடக்க. எவளும் கொடுக்கவும் மாட்டா. கேட்டோம்னா மூஞ்ச காட்டுவாளுக. பிறகு எனக்கு கோவம் வரும். வேண்டாம், இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிடுவோம். அப்படியா? சரி விடு, நம்ம அந்த பக்கம் போய் கொஞ்ச நேரம் உட்காருவோமா? கால்லாம் வலிக்கி. இளிச்சக்கா, சேலைலாம் நல்ல அழகா இருக்குல்லக்கா. ஆமாட்டி, நல்லா இருக்கு. சேலை, சுடிதாரு எல்லாமே அழகா இருக்கு. ஏன் அவளுக்கு தான் எடுக்க போறேன். என் பிள்ளைகளுக்கு எடுக்க முடியாதுக்கா. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் துணி இல்லைன்ட்டானுங்க. பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுவும் லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அப்படியாட்டி, அப்போ உனக்கு மட்டும்தான் எடுக்க முடியுமோ? ஆமாக்கா, நான் ரொம்பலாம் எடுக்க மாட்டேன். ஒரே ஒரு சேலை, 2 நைட்டி, அவ்வளோதான் எடுக்க போறேன். ஏட்டி, நல்ல சுடிதார்லாம் அழகா போட்டிருக்காங்க டி. ஆஃபர்ல போட்டிருக்காங்க, வாங்கி போடு. ஏக்கா, நான் சுடிதார்லாம் போட்டதில்லக்கா. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏட்டி, சுடிதார்லாம் போடட்டி, நல்லா இருக்கும். அங்க பார்த்தேன், மாலாவும் மாமியாரும் ஒரே மாதிரி சுடிதார் வாங்கிட்டு கிடக்காளுங்க. வயசான கிழவி அதுவே போடுது. உனக்கு என்ன டி, நீ போட்டா என்ன? ஏக்கா, நான் கனத்த உடம்புக்கா. சுடிதார்லாம் போட்டால் நல்லா இருக்காது. அப்படியெல்லாம் இல்லட்டி, நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கிட வேண்டியதுதான். சேலையை விட சுடிதார்லாம் பாதுகாப்பான துணி தெரியுமா? அப்படியாக்கா? என்னென்னமோ சொல்றீங்க. சரி, ஒன்று போட்டு பார்க்கட்டா? சரி டி, ஒரு சுடிதார் எடுத்தாதான் 3 தருவான்ல. 1 எடு, 3 கிடைக்கும். நல்லா வீட்டில் போட்டுக்கிடலாம். சரிக்கா, அப்போ 2 சேலை எடுத்துட்டு அந்த பக்கம் போய் 2 சுடிதார் எடுப்போம். ஆட்டும் டி, பாரு, சேலையெல்லாம் நல்லா அழகழகா இருக்கு. இப்போ தான் போட்டிருக்கானுங்க. பிறகு இன்னொரு 4 நாள் கழிச்சு வந்திருந்தோம்னா ஸ்டாக்கெல்லாம் காலியாயிருக்கும். 1 கத்து சேலையா கிடந்திருக்கும். நம்ம கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம் டி. ஆமாக்கா, சீக்கிரம் பார்த்து எடுங்க. கூட்டம் வந்துட போகுது. சாயந்தரம் ஆயிட்டுனா கூட்டமாக வர ஆரம்பிச்சிரும். நம்ம நல்ல மத்தியான நேரத்துக்கு கரெக்டாக வந்திருக்கோம். கூட்டமே இல்லை பார்த்தீங்களா? நல்ல சீக்கிரம் எடுத்துட்டு போயிடலாம். வருமோளே, இங்க வா. நல்ல சேலையெல்லாம் அழகழகா இருக்கு. எத்தே, ஆமாத்தே, நல்லா இருக்கே சேலையெல்லாம். கொஞ்சம் சேலை எடுப்புமா? நீ சேலை வேண்டாம், மாடல் ட்ரெஸ் எடுக்க போறேன்னு. எத்தே, அது கொஞ்சம் இது கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். எல்லாமே நல்லா இருக்கு. 5000 ரூபாய்க்கு மேல ஒத்த பைசா கூட தரமாட்டேன் மருமோளே. எத்தே, நான் எடுத்தது ஒரு 1500 ரூபா தான் வந்திருக்கு. இன்னும் வேற நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. நான் சேலையும் எடுப்பேன், மாடல் ட்ரெஸ்ஸும் எடுப்பேன். ஜீன்ஸு, பேண்ட்டு, அப்புறம் மிடி, சுடிதாரு எல்லாம் எடுப்பேன். என்னத்த வேணாலும் எடுத்துக்கோ. 5000 ரூபாய்க்கு மேல ஒத்த பைசா கூட கேட்கக்கூடாது, அவ்வளவுதான். எத்தே, நீங்களும் நானும் ஒரே மாதிரி சேலை எடுப்போமா? ஆட்டும் மருமோளே, எடுப்போம். வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஏட்டி, மாமியார நல்லா கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டியே. எங்க கைக்குள்ள போட? சொந்த மருமகளுக்கே 5000 ரூபா கடன் கொடுத்துருக்கு. வீட்டில் போய் துட்டு கொடுன்னு உயிரை வாங்கும். எப்படியோ 2 பேரும் ஒற்றுமையா இருக்கீங்கல்ல. சண்டை போட்டுக்கிட்டனாலும் ஒன்னாவே கிடைக்கீங்கல்ல, அதே போதும் டி. ஆமாக்கா, கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லாம உடனே 5000 ரூபா கொடுத்துருக்காங்கக்கா. சரி டி, சந்தோஷமா இரு. போ, மாமியார் கூட போய் நல்ல துணி எடுப்போ. சரி இளிச்சக்கா, போய் எடுக்கேன். ஐ, எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷனு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அத்தை கூட சேர்ந்து சுடிதாரு, சேலை, நைட்டின்னு எல்லாமே வாங்கியாச்சு. இப்போதான் நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு தானே நான் வந்தேன். இங்கே தானே என் துணியை பூரா எடுக்க போகிறேன். ஏட்டி சிம்ரன், இங்க பாரு, நான் போடுற மாதிரியே சட்டை பேண்ட்லாம் இருக்கு பாரு. நானும் பேண்ட் சட்டை தான் போடுவேன். செல்வி, நம்ம துணி தான் எடுக்க முடியல. சரி, போட்டாது பார்க்கலாம்ல. நான் ஒரு துணியை போட்டு வாரேன். எப்படி இருக்குன்னு சொல்லுதியா? சரி ராதா, சொல்றேன். போய் போட்டு வா. ஏக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு பிடிச்ச துணியெல்லாம் போட்டு வந்து ஒரு போட்டி வைப்போமா? யார் துணி நல்லா அழகா இருக்குன்னு பார்ப்போமா? ஏம்மா, ராதா சொன்னோன்னு ஓடிட்டாளே. நம்மளும் போய் நம்மளுக்கு பிடிச்ச துணியெல்லாம் போட்டுட்டு வருவோம். அடேங்கப்பா, ராதாக்கா நல்லா இருக்கீங்களே, அழகா இருக்கு துணி. நானும் இதே துணியை தான் போட போறேன்.
நெட்டச்சி வா நம்மளும் போய் போடுவோம். செல்வி பாத்தியா, நான் நடிகை மாதிரி இருக்கேன்ல, நல்ல சினிமா நடிகை மாதிரி இருக்கேன். கண்ணாடியில பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. ஆமா ராதா, நல்லா இருக்கு. நான் இதே துணியை போய் போட்டு வரேன். மாலா வாரியா, நம்மளும் போய் துணி போட்டு வருவோம். எல்லார் துணியும் நல்ல அழகா இருக்கே. எட்டி சிம்ரன், என் துணியை பாத்தியா? எப்படி அழகா இருக்கு பாத்தியா? நல்ல ஜெனிலி அக்கா மாதிரி இருக்கேன்ல. ஆமா நல்லா இருக்கே. ஆனா இந்த துணியை போட்டு போனீங்கன்னா ராமோன திட்டுவாரு. எட்டி வாங்க போறேன் டி, எனக்கு இந்த துணி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ராமு எப்படியாவது பேசி சமாளிச்சுக்கிடுவேன். நான் வாங்கிட்டு போகத்தான் போறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? மாலாக்கா நீங்க சூப்பரா இருக்கீங்க, ஹீரோயின் மாதிரியே இருக்கீங்க. ஆமாட்டி, எனக்கு எந்த துணி போட்டாலும் நல்லா இருக்கும்ல, அதான் இதை வாங்கியிருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் வீட்டில் போய் போடுவேன். நம்ம ஆசைப்பட்ட துணியெல்லாம் இப்படி கடையில வந்து தான் போட்டு பார்க்க முடியும். வீட்டில் நம்மள யாரு போட விடுதா? விளக்க மாத்த கொண்டு அடிப்பாங்க. சரி, வேற துணியை போய் போட்டு பார்ப்போம். எனக்கு பிடிச்ச துணியெல்லாம் நல்லா அள்ளிக்கிட்டு வந்துட்டேன். ஆமா ஆமா, எனக்கும் தான். 5000 ரூபாய் எங்க அத்தைட்ட கடன் வாங்கிட்டு வந்தது வீண் போகல. நிறைய துணி வாங்கிட்டேன். அழகழகா ரகரகமா துணி நிறைய வாங்கியாச்சு. ஒரே ஜாலிதான். ஏட்டி, பொம்பளை பிள்ளைங்கன்னா துணி மட்டும் தான் டி. என்னதுதான் வாங்கி கொடுத்தாலும் துணி மட்டும் நிறைய இருந்தா சந்தோஷமா இருப்பாளுங்க. போடுறதுக்கு நல்ல அழகழகா துணி இருக்கணும். நம்மளுக்கே ஆசையா இருக்கு துணியெல்லாம் பார்த்தா. இவளுக்கெல்லாம் சின்ன வயசு பிள்ளைகள் தானே, நல்லா போட்டுட்டு அலையணும்னு நினைக்காளுங்க. துணி வாங்கணும்னா மாலை மூஞ்ச பாத்தியா, அப்படியே சந்தோஷத்துல லைட்டு போட்ட மாதிரி ஜொலிக்குதே. ஆமாக்கா, நகை பணம்லாம் அதுக்கப்புறம் தான். நல்லா அழகழகா துணி போடணும், நல்லா இருக்கணும். ஆள் பாதி ஆட பாதின்னு சும்மாவா சொன்னாங்க? மர்மோளே, நாளைக்கு நான் சுடிதார் போடுவேன். எத்தனை நீங்க சுடிதார் போடுங்க, நான் பாவாடை சட்டை போடுவேன். பஸ் வந்துட்டு அங்க பாருங்க. வாங்க வாங்க, பஸ் போயிட போகுது.